விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவாகி இந்த வியப்புக்குரிய திருவருளுச் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த திரகம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆவேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வரு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். பெனடிக்ட் அருள்ராஜ் எல்சி நீதா என்கின்ற கெலின் ஜோஸ்பா எல்சி நீதா அவருடைய தந்தை எஸ் ஜே அந்தோனி சாமி பிஜே என்டி ஆன்மாக்களுக்காகவும் அருட்சகோதரி ரெஜினா ஜோசப் தொட்ட ஆன்மாவிற்காகவும் சாமினேனி ஸ்வரபராணி ஆன்மாவிற்காகவும் ரோஸ்மேரி ஏசுதாஸ் ஆன்மாவிற்காகவும் கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும் பிஏ பாப்பு அந்தோனிராஜ் அந்தோனி கேத்ரின் பாலையா ஜெத்ருத் அம்மாள் ஆன்மாக்களுக்காகவும் எஸ்பி லாரன்ஸ் ஆன்மாவிற்காகவும் கரசால மரிதாஸ் மேரி ஜோசப்ராஜ் ஜோசஃபின் ஜூடித் லுமினா எஸ்பி லாரன்ஸ் ஆன்மாக்களுக்காகவும் ஜேக்கப் புத்திர மேரி செவரையா சேவியர் ஜேடி சாலமோன் ஜே ரீட்டா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்பு ராஜ்ய எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கவை. இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும். ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சி விலகையும் திருமகன் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினாரே,
அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீடி விடுவித்த உமது நம்பிக்கையால் உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை திருவசனங்கள் 22 முதல் 32 வரை. யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. பாடல் பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டில் நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும். பல்லவி. உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும், என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. இறைவா, உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளை நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்பொழுது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்து நின்று உமது முகம் காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தொய்யமத்தையும் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 வாழ்வதன் வார்த்தைகள் 32 இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றார். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தி பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை இவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, ஆபிரகாம் லிங்கன் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே அவருடைய கட்சியிலே அவரோடு இணைந்து எட்வர்ட் ஸ்டான்ஸ்டன் என்பவர் கட்சியின் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்து கொண்டு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்னவோ ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பினும் எட்வர்ட் அவருக்கு ஆபிரகாம் லிங்கன் மேலே ஒரு வெறுப்பு இருந்து கொண்டே இருந்தது. அவ்வப்போது அவரை சாடுவது, அவரிடம் குறை கண்டுபிடிப்பது என்று சொல்லி ஒருமுறை ஆபிரகாம் லிங்கனை பார்த்து அவர் இவ்வாறு சொல்கிறார். அவருடைய கட்சி கூட்டத்தின் பொழுது மனிதர்கள் குரங்குகளை தேடி ஆப்பிரிக்காவுக்கு சென்றதாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஏன் ஆப்பிரிக்காவுக்கு சென்றார்கள்? அவர்கள் ஆபிரகாம் லிங்கன் வீட்டிற்கு வந்திருந்தால் சுலபமாக குரங்கை கண்டுபிடித்திருக்கலாமே என்ற அளவுக்கு அவரை தரக்குறைவாக கீழ்த்தரமாக பேசி முடிக்கிறார். பொறுமையாக இருக்கிற ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றவுடனே எட்வர்ட் ஸ்டான்ஸ்டனை அழைத்து உயரிய பொறுப்பான பாதுகாப்புத் துறையை அவரிடம் கொடுத்து, நீர் பணிபுரிய ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் இறந்த பொழுது இவர்தான் முதலிலே இந்த தலைவரை போல் இந்த உலகம் இதுவரை ஒரு தலைவரை கண்டதில்லை என்று சொல்லி புகழ்ந்து பேசியவர். அன்புக்குரியவர்களே, இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று பரிசேயர் சதுசேயர் சட்ட வல்லுநர்கள் எப்பொழுதுமே இயேசுவை குறை கண்டுபிடித்து கொண்டிருந்தாலும் அவர் செய்கின்ற நல்ல பணியிலே அவர் பின்வாங்கவில்லை. மக்களுக்கு உதவி செய்வதில்லை, அவர் பின்வாங்குவதில்லை. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே வாசித்தோம், மக்கள் ஆயிரல்லாத ஆண்டுகளைப் போல அழகடிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டதனால் அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இயேசு கிறிஸ்து மக்கள் மேல் பரிவு கொள்கிறார். அதனால் எந்த தடங்கல்கள் எந்த பேச்சு வந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து கொண்டே சென்றார், செய்து கொண்டே இருந்தார், செய்து கொண்டே இருப்பார். இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தத்தில் சிந்திப்போம். தொடர்ந்து நல்ல செயல்களை செய்யும் பொழுது படிப்பட்ட நிலை வரும். ஆனால் ஆண்டவர் எதற்கும் தயங்கவில்லை, தன்னுடைய நல்ல பணிகளை செய்து கொண்டே இருந்தால். ஏனென்றால் மக்கள் மீது அவர் கொண்ட பரிவு. இந்த உயரிய பண்பை நாமும் வளர்த்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். உடல் போர்
நான் படைத்தேன். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயேப்பா, என்னை தந்தே உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்களும் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலமாகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பனாகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினேர். அவர் தூயாவையால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்ற. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தறிவுரையாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்கச் செய்யுங்கள்.
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நெருப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பொங்கலும் எங்களை தூயாமையார் உண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் இத்திருவை வடநிலத்தின் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி எல்லா திருளினை அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமீது நோக்குடன் தொழில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவருமே துணிந்து இறை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்தலைவர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என்னுடைய அமைதியை, சமாதானத்தை, இரக்கத்தை, பரிவை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு எழுந்திர பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் திருவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை, இரக்கத்தையும், பரிவையும், சமாதானத்தையும், நோயில்லாத வாழ்வையும் தந்திரடு திருளும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வெந்நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும்
ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாமிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாமிரையே வாரா, ஒளியாமி நெஞ்சம் தனிலே, ஒளியாமி புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தாம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தன் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. God bless you all. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பதுவையின் அதிசயமே, எங்கள் புனித அந்தோனியாரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே. பதுவையின் அதிசயமே, எங்கள் புனித அந்தோனியாரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே. நம்பி உன் தாழ் பணிந்தோம், எங்கள் நாடெல்லாம் நலம் காண. நம்பி உன் தாழ் பணிந்தோம், எங்கள் நாடெல்லாம் நலம் காண.
அதிசயமே எங்கள் புனித அந்தோணியாரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவதாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிழச்சேரி இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.